உடனே இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு உயிர் காப்பாற்றலாம். இப்போ நீட் எக்ஸாம்க்கு 5ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறாங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவர் ஆகணும் அப்படி ஆசைன்னு சொல்லிட்டு. நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு எத்தனையோ சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், அனிதாவுடைய டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருந்தது. ஸோ இது ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? நமக்கு தான் யாரும் நீட் படிக்க போறது இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அக்கா பக்கத்துல இருக்கவங்க, ரிலேஷன்ல அவங்க கூட வேலை செய்யறவங்களோட பசங்க யாராவது நீட் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஆமாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம டாக்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க டாக்டர் ஆகணும்னு கனவு. அவங்களுக்கு நிறைய பேர் கைடு பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், அப்படின்னு படித்தா தான் டாக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. நம்ம கிடைக்கலன்னா மருத்துவரோட கனவு போயிடும், நம்ம டாக்டர் ஆக முடியாது, மக்களுக்கு சேவை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் டாக்டர்னு யாருங்க சொன்னது? ஆயுஷ் சிஸ்டம்னு இருக்கு, புரிந்ததா? ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இவங்க எல்லாமே டாக்டர். அதே மாதிரியான ரெஸ்பெக்ட், அதே மாதிரியான உங்களோட டிக்னிட்டி, மரியாதை எல்லாமே கிடைக்குது. சேம் கவர்மெண்ட் ஜாப்ல சேம் சம்பளம். நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து அதே மாதிரி கிளினிக், பிரைவேட் கிளினிக் ஓபன் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம். இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெடிசின் மட்டும் தான் வித்தியாசம். அதே மாதிரியான அனாட்டமி தான் படிக்க போறோம், அதே மாதிரி பிசியாலஜி படிக்கும். மனுஷனோட உடம்பு ஒரே உடம்பு தானுங்க, யார் படிச்சாலும் ஏதோ. ஸோ அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, நோய் பத்தி படிக்கிறது எல்லாமே இருக்கும். நீங்க கொடுக்கும்போது மெடிசன் மட்டும் தான் வெறும் டிஃபரன்ஸ் ஆகும், தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி நிறைய சர்ஜரி பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் ஆகாதது நோய்கள்லாம் நிறைய ஆயுஷ் மெடிசன்ல, ஹெர்பல் மெடிசன்ஸ்ல, யுனானி மெடிசன்ஸ்ல க்யூர் பண்ண முடியுது. எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு, சார் நன்றி சார், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சார், ஆனா மெடிசன் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வரணும், நம்ம டாக்டர் ஆகணும். எந்த மாதிரி அதே மாதிரி சரி, சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு சர்ஜன் ஆகணும்னு ஆசை இருந்தது சார். ஓகே, ஆகலாமே. யார் சொன்னது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா படிச்சு சர்ஜன் ஆக முடியாதுன்னு? எம்எஸ் சர்ஜரி இருக்குங்க. பெங்களூர்ல போய் படிக்கிறாங்க, ஹைதராபாத்ல போய் படிக்கிறாங்க. என்னுடைய ஜூனியர் போய் எம்எஸ் சர்ஜரி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எம்எஸ் சர்ஜரி இருக்கு சார், நான் இஎன்டி ஆகணும். ஏன் ஆக முடியாது? எம்எஸ் இஎன்டி ஆகலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுல இருக்கு. எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இதே மாதிரி பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ அதே மாதிரி சேம் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தான் அவங்களுக்கு அஃபிலேட்டட், நம்மளும் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தான் அஃபிலேட்டட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கும் எக்ஸாம் நீட் தான். ஸோ அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுக்க தேவையில்லை. இப்போ காம்படிஷன், நீங்க போய் நீட் எம்பிபிஎஸ்க்கு காம்படிஷன் பண்ணும்போது தான் நிறைய காம்படிஷன் வந்து சீட் கிடைக்காம போகிறது. ஸோ காம்படிஷன் நாங்க தான் கிரியேட் பண்றோம். காம்படிஷன் இதுல கிரியேட் பண்ணா இதுல ஆக போகுது. ஸோ இதுலயே ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம இல்ல நம்ம யுனானி தான் படிக்கணும், சித்தா தான் படிக்கணும், ஆயுர்வேதிக் தான் படிக்கணும், இதோட ஃபியூச்சர்ல ஃபீட்பேக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இன்ஷால்லா இந்த மாதிரி இன்னொரு வீடியோ செஞ்சு கூட நான் உங்களுக்கு போடலாம். இதே மாதிரி இப்போ கொரோனா காலம் போயிடுச்சு. கொரோனால நீங்க பாத்துருப்பீங்க, கொரோனா டைம்ல எத்தனை ஆயுஷ் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எத்தனை கொரோனா அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் இதுதான். இந்தியாலேயே முதல் முறையா யுனானியோட கோவிட் கேர் சென்டர் சொல்லிட்டு வாரம்படியில ஆரம்பிச்சது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தது. எத்தனை பேஷண்ட் அதுல சிகிச்சை ஆகி போனாங்க. எத்தனை பேஷண்ட் சந்தோஷமா ஹெர்பல் மெடிசன் எடுத்துட்டு அவங்களோட லைஃப் சேவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு உண்மையாவே மக்களுக்கு சர்வீஸ் செய்யணும், டிக்னிட்டியோட ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு சொன்னா நீங்க ஆயுஷ் மெடிசன் கூட செலக்ட் பண்ணலாம். எம்பிபிஎஸ் படிக்க முடிஞ்சா படிங்க, முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு எந்த நம்ம கீழே அவங்க மேல அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா பார்த்தா எல்லாம் ஈக்குவாலிட்டி தான், சரியா? அதுக்கு நம்ம டிமாண்ட் கிரியேட் பண்றதுனால அது ரொம்ப ஃபெமிலியாரிட்டி தெரியுது. மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெர்பல் மெடிசனுக்காகவே தேடி வராங்க. நீங்களே பார்க்கலாம், அக்க பக்கத்துல நிறைய ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா கிளினிக் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல சில பாரம்பரிய வைத்தியர்கள் அப்படி இருக்கலாம். அவங்களுக்கு பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டர் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். ஸோ அதே மாதிரி நம்ம டிகிரி முடிக்கும் போது டாக்டர்ஸ் மினிஸ்டர் கையால நமக்கு சான்றிதழ், இந்த மாதிரி சர்டிபிகேட் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா மினிஸ்டர் கையால அவார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ரொம்ப தைரியமா இருங்க. எக்ஸாம் ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா எழுதுங்க. எக்ஸாம் டென்ஷன் எழுதாம எழுதுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கு அதே தான் நடக்க போகுது. சரி, இந்த வருஷம் இந்த இதுலயும் கிடைக்கல, ஆயுஷ்லயும் கிடைக்கலையே நமக்கு சீட்டு நீட்ல அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு வருஷம் டிராப் ஆனா ஆகணும், பரவாயில்ல. அடுத்த வருஷம் நீங்க எழுதுக்காங்க. ஏன்னா எல்லாமே டாக்டர்ஸ் படிச்சுட்டு ஆயுஷ் டாக்டர் இருக்கட்டும், எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கட்டும், யுனானி டாக்டர்ஸ் இருக்கட்டும் முடிச்சுட்டு உடனே அடுத்த வருஷமே சம்பாதிக்க ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல போறது இல்ல. அவங்களுக்கு 1 year 2 years 3 years ஆயிடுது அவங்க லைஃப்ல முன்னாடி வரதுக்கு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கவே தேவையில்லை. நீங்க ஜாலியா எக்ஸாம் எப்படி எழுதணும்னா ஜாலியா இருக்கணும். நம்ம ஃப்ரீயா இருந்தா தான் நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். அது இல்லாம நம்ம சும்மா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதனால தப்பான ஸ்டெப்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. அந்த அனிதா மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி போகாதீங்க. தைரியமா இருங்க, சக்சஸ்ஃபுல்லா வாங்க. தேங்க்யூ.